நம்ம தளபதி அவர்களுடைய இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முத நாளே வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு இங்க இந்த இடத்துலலாம் நிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு கிரௌட் வந்து இல்லைங்கிறதுனால இன்னைக்கு எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நாளைக்கு இதை விட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நாங்க நம்புறோம், பார்க்கலாம், நாளைக்கு பார்த்தா தெரியும் என்னங்கிறது. ஸோ விஜய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருமே படத்துல மட்டும்தான் நம்ம பார்த்து வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருப்போம். பட் அவர் தலைவரா அதுவும் மதுரை, நம்ம மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு எங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் மதுரையில் எந்த அளவுக்கு அவருடைய பேர் இடம் பிறக்குது அப்படிங்கறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ அவருடைய ஸ்பீச்சுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நாளைக்கு பார்த்தா தெரியும் நம்புறோம். தேங்க்யூ. என்னோட பேர் பிரியா, நான் மதுரை லா காலேஜ்ல படிக்கிறேன். ஸோ அங்கிருந்து நாளைக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்குமா, வர முடியுமா முடியாதான்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கு அண்ணா வர பிளேஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தோம். பார்த்தா இங்கே எங்களை தாண்டி நிறைய ரசிகர்கள் இங்கே அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளைய தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் நல்ல உச்சத்தை அடைந்த மாதிரி அரசியலில் நல்ல உச்சநிலை அடைவார். மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் திட்டங்களை அறிவிப்பதோடு இல்லாமல் திட்டங்களை செயல்படுத்துவார் என்று எல்லாரும் நம்புறாங்க. இன்றைய இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்காரு. அதனால் எதிர்காலத்தில் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்.